ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பிரச்சனை? நீ யாருமா? யோ, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரியா? என்ன மேம், என் பேரு ஜனனி மேம். நாங்க எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஃபுட் ட்ரக் பிளான் பண்ணி ஆரம்பிச்சோம் மேம். பெண்கள்லாம் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் மேம். அக்ரிமெண்ட் போட்டு முறைப்படி அட்வான்ஸ் கொடுத்து இந்த இடத்தை நான் வாடகைக்கு எடுத்திருக்கேன். இந்தம்மா உன் படத்தை வாங்கிட்டு போமா. இது ஏன் இடம், இதை நான் தராதும் ஏன் உரிமை. 5 நிமிஷம் டைம் கொடுங்க, இல்லைன்னா அக்காவுடைய மூலதனத்தை முடக்கிடலாம். என்ன நடக்குதுங்க? ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். நீங்க என்ன உங்க ஃபேமிலி போலீஸா? உங்க கடமை உணர்ச்சியை செய்யற வேலையில காட்டுங்க. உடனே அங்கிருந்து கிளம்புங்க. ஃபுட் ட்ரக் ஓப்பனிங்காக வந்திருக்கோம். ஒரு ஓப்பனிங் கிடையாது, எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. கிளம்பு. என்னையா எல்லாரும் கடையை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாளா? இல்லை சார், அடுத்த கண்டம் ஒன்று வந்து இறங்கியிருக்கு. என்னது? ஆமாம் சார், வாழு போய் கத்தி வந்த கதை மாதிரி போலீஸ் கிளம்பிட்டாங்க. ஆனால் கலெக்டர் வந்து இறங்கியிருக்காங்க. இரு சொல்லு. மதிவதனி ராஜேந்திர மேடம் சார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அந்த அம்மா டிஸ்ட்ரிக்ட்னா மினிஸ்டர்ஸே உள்ள வர யோசிப்பாங்க. பட்டுன்னு பேசிடுவாங்க சார். ஓவர் நேர்மை, அட் த சேம் டைம் ஓவர் தடாலடி. அவங்க கிட்டலாம் பேச்சுவார்த்தையே கிடையாது சார், ஒன்லி ஆக்ஷன் தான். ஆக்ஷன் குயின் சார் அவங்க. என்ன பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருக்க சார்? உண்மையை சொல்றேன் சார், அவங்க வந்து இப்ப எல்லா கதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஓப்பனிங் கன்ஃபார்ம் ஆயிரும் போல இருக்க. மேம், அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு மேம். ஆனா இப்ப ஆரம்பிக்கிறப்ப பிரச்சனை பண்றாங்க மேம். நீங்க உள்ள வாங்க. நீங்க எங்க இருங்க? மா, லேண்ட் ஏன் இதுமா? எங்கயா போற? இங்க நில்லியா? நீங்க வாங்க. சரிங்க சார், ஏதாவது அப்டேட் இருந்தா நான் கால் பண்றேன் சார். சரி வை. ஓகே ஃபைன். ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. சோ இதுல இருந்து நீங்க பின் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க தாராளமா இன்னைக்கு கடை ஓபன் பண்ணுங்க. மேடம், தேங்க்யூ. அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது மேம். நீங்க கலெக்டரா வேணா இருக்கலாம், ஆனா நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. இது ஏன் இடம், கொடுக்க முடியாதுன்னு நான் தான் சொல்லணும். ஆஃப் கோர்ஸ் சொல்லலாம், ஆனா இன்னைக்கு காலையில வந்து சொல்லக்கூடாது. உங்ககிட்ட ஒரு மாசம் முன்னாடியே பேசி அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 month ரெண்ட்டையும் அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு கடை திறக்கிற நேரத்துல வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். அக்ரிமெண்ட்ல நோட்டீஸ் பீரியட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எதுக்கு? இப்ப அவங்க காலி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும். 3 மாசம் கழிச்சு தான் காலி பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வந்து முடியாது, தர முடியாதுன்னு சொன்னா உங்க மேலேயே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். லீகலா உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க சொன்ன நேரத்துல இன்னைக்கு கடையை திறப்பாங்க. இதாம பிரச்சனையே. பொம்பளையும் கூட ஏதாவது ஒண்ணு சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னா முன்னேற்றம் பின்னேற்றம் கிளம்பிடுவீங்களே. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்.
வார்த்தை அளந்து பேசணும். பொம்பளைங்க பிசினஸ் ஆரம்பிச்சா சப்போர்ட் பண்ணிட்டு தான் வருவோம். அதுக்கு என்ன இப்போ? எத்தனையோ வருஷமா வீட்டுக்குள்ள முடக்கி போட்டு தானே வச்சிருந்தீங்க. அடிச்சா ஓடி போய் ஒளிஞ்சு போன்னு நினைச்சீங்க. அதெல்லாம் மீறி சாதிக்கணும்னா நாங்க எங்களுக்குள்ள சப்போர்ட் பண்ணுவோம். We will stand for each other. உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படிலாம் நினைக்காதீங்க மேம். எங்க சொல்லணுமோ அங்க சொல்றேன். இதுக்கு மேல ஆளு வர்க்கம் அதிகார வர்க்கம்லாம் இருக்குல்ல. யார்கிட்ட வேணாலும் சொல்லு. என் கடமையை எந்த தடையும் இல்லாம செய்யணுங்கிறதுக்காக படிச்சு உழைச்சு வந்திருக்கேன். யாரு வந்து என்ன செய்யறான்னு பாப்போம். போய் போனை போடு.